வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வார்கள். அதே போல சொர்ணா இன்ஸ்டியூஷன் அழைப்பு வந்து விட்டாலே கிறிஸ்துமஸும் வருகிறது, நீங்களும் வரப்போகிறது என்பதுதான் என்னை பொறுத்தவரை நான் அறிந்தோம். அதே போல கடந்த 10 ஆண்டுகளுக்கு அன்பு சகோதரர் நண்பர் காந்தி அவர்கள் இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் விழா கோவிலில் ஏற்பாடு பண்ணியிருந்தாச்சு, நீங்கள் கலந்து கொண்டார். அவர் சொன்ன உடனே அவர் கூப்பிட்டாருன்னா அது சொர்ணா இன்ஸ்டியூஷனுக்காக தான் கூப்பிடுவாருன்னு எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு தான் அவர் சொன்ன பிறகு வாட்ஸ்அப்பில் பார்த்தா இந்த அழைப்புதலை பார்த்தேன். அப்போ வழக்கம் போல் நாம் எந்த நேரத்தில் எந்த நிகழ்ச்சியில் எங்கே இருக்கணுங்கிறது நம்ம ஒரு பிளான் பண்ணாலும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு. அது எங்கே என்ன நடக்குமோ அதான் நடக்கிறத நாங்கள் நேரத்தில் வர்றதுல கூட ஒரு நிகழ்வு மூலமாக சொல்லி, ஏன்னா நம்ம கையில் இல்லை, ஆனால் எதுவுமே எல்லாம் நல்லது நடக்கணும்னு சொன்னதால தான் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு என்பதை தெரிந்து நம்ம நல்வழிப்படுத்துறது தான் மதங்கள். நான் எந்த மதமாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், ஆனால் அந்த மதங்கள் என்பது எதற்காக படைக்கப்பட்டது என்று சொன்னால் அது கடவுள் இருக்காங்கிறது உண்மை, ரெண்டாவது இல்லைங்கிறதுலாம் அது ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட விஷயம். அவருடைய மனதிற்கேற்ற வசதிக்காக பேசுவாங்க. அந்த மதங்கள் மக்களை நல்வழிப்படுத்துவது, எல்லா மதங்களும் ஒரு நல்ல கருத்தை நல் வழியை மக்களுக்கு காட்டுவதற்கு தான் மதங்களை படுத்தார். அதே போல கிறிஸ்துமஸை பொறுத்தவரை கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை இந்த கிறிஸ்தவ மதத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகெங்கும் உள்ள ஒரே மதம் கிறிஸ்தவம் தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழாவும் சரி, வரப்போகின்ற நீங்களையும் கொண்டாடுகின்ற விழா உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற விழா என்று சொன்னால் அது கிறிஸ்துமஸ் விழா என்பதிலே எந்த மாற்று கருத்து இல்லை. அதை நமது மாவட்டமும் மிக விமர்சையாக இங்கே தூத்துக்குடி அந்த பகுதியில் உள்ள நாசிரியத்து போன்ற பகுதியெல்லாம் நமது மாவட்டம் தான் நாசிரியத்தை அடுத்து ஜெருசலேம் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு பேசிட்டு விட்ட கிராமங்கள் நகரங்கள்லாம் நம்ம மாவட்டத்தில் இருக்கின்றன. ஆனால் இந்த ஆண்டு ஏதோ ஒரு சோதனையாக இயற்கை பேரிடராக அந்த மக்கள்லாம் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட முடியாத சூழ்நிலை இருக்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள். எனவே தான் அங்கே அந்த பணியை நாங்கள் செய்கின்ற நேரத்தில் இன்னைக்கு கூட இந்த விழாவுக்கு வர முடியுமா? காலையில் கூட காந்திகிட்ட சொல்லிட்டேன், நம்ம அன்பு சகோதரர் ஜெபின் ஜோஸ் எப்படி அரசியல்வாதிகள் தாண்டி எம்மால் அனுபவிச்சிருக்காரோ நானும் அதையும் தாண்டி இந்த இன்ஸ்டியூஷன் அவர் நடத்துகிற பாங்கை பார்த்து முதல்ல வந்த பிறகு அவர் மேலே ஒரு இம்ப்ரெஷன், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குமோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். அதுபோல் ஒரு நிறுவனத்தை போகுவதிலிருந்து அதில் நடத்துறது இன்னைக்கு கமர்ஷியலாக போச்சு. உண்மையில் உள்ள வெளிப்படையாக சொல்வதில் கல்விங்கிறது ஒரு கமர்ஷியலாக போய்கின்ற காலத்தில் இந்த சொர்ணா இன்ஸ்டியூஷனை துவங்கி நமது ஊரில் நல்ல கல்வியாளர்களை எதிர்கால இளைஞர்களை உருவாக்கின்ற நல்ல பணியை செய்துகின்ற ஜெபின் ஜோஸ் அவர்களை எத்தனை முறை பாராட்டினாலும் தகும் ஒரு நல்ல நண்பரை நான் பெற்றிருக்கின்றேன் என்பதை தான் இந்த நேரத்தில் அதனால இன்றைக்கு வர முடியல. காலையில் இருந்தோடனே நம்ம இந்த மேடையில் வரும்போது நிகழ்ச்சி, வந்த பிறகு நிகழ்ச்சி, வரக்கு முன்னால் வேறு நிகழ்ச்சி, இதுக்கெல்லாம் நம்ம கையில் எதுவும் இல்லைங்கிறது உதாரணம் இந்த நிகழ்ச்சி காலையில் வர முடியாதுன்னு இருக்கேன். ஏன்னா அங்கே அதை விட ஒரு கடமையாக எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை இன்னைக்கு தூத்துக்குடி அங்கெல்லாம் பெருவெல்லாம் இன்னும் சகஜ நிலைக்கு அவங்க திருப்பலை. இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதி மக்கள் கிறிஸ்துமஸ் விழா ரொம்ப ஆண்டுதோறும் கொண்டாடுகின்ற, தமிழ்நாட்டிலே அதிகமாக கொண்டாடப்படுகின்ற ஊர் நம்ம தூத்துக்குடி தான் இருக்கும். ஆனால் அவர்கள் சகஜ நிலைக்கு அன்றாட வாழ்க்கை கூட, குடிநீருக்கு கூட, உணவு கூட வைக்கின்ற நிலையில் இருக்கின்ற அந்த பணியை செய்யுது. ஆண்டவனை சொல்லுவார், மக்களுக்கு செய்கிற தொண்டு மகேசன் தொண்டு இருப்பார்கள். ஏன்னா இந்த நேரத்தில் யாருக்கும் மற்ற நேரத்தில் உதவி தேவையில்லை, உதவி அவங்க வேலையை பார்த்துக்கிடுவாங்க. ஒரு இடர்பாடு இன்னல்கள் அந்த சோதனைகள் வருகின்ற நேரத்தில் தான் நாம் உதவிக்காக நீட்ட வேண்டும் என்பதை தான் நமக்கு இயேசுபிரானும் நாம் சொல்லியிருக்கின்றார். அந்த வழியிலே தான் எந்த மதமாக எந்த கடவுளாக இருந்தாலும் சரி மக்களுக்கு தொண்டு செய்வதே இறைவனுக்கு செய்கின்ற தொண்டாக என்ன வேண்டும் இருக்கிறார்கள். அந்த பணியை செய்கின்ற நேரத்தில் தான் எப்படியாவது அதுக்கு ஒரு கேப் கிடைச்சது. இந்த பகுதியில் அதுக்கு இதற்கு இணைவாக நம்ம அழகு, நம்ம ரேவதி, இங்கே உள்ளவங்கெல்லாம் ராமசுப்பு, தாமோதரை, நம்ம வந்து விக்னேஷு, பழகமுருகன், நம்ம அம்பிகைப்பாங்க, இவங்கெல்லாம் சொல்லி இந்த நம்ம விஜயராஜ் இவங்கெல்லாம் இந்த பகுதியில் ஒரு பகுதியை பார்க்க வேண்டும்னு சொல்லி ராமசுப்ராஜ் எல்லாம் சொன்னாங்க. இங்கே அப்போ தான் அந்த பகுதியை பார்க்கறதுக்கு சரி, அப்போ ரைட்டு அவங்களுக்கு பாதிப்பு இருக்குல்ல, பார்த்த நேரத்தில் அதோடு ஒரு ஆடு வச்சு மலைகள் வச்சு அண்ணனை பார்த்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவோம். அதே போல் அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் சொன்னார், எந்த வருஷம் இல்லை என்ன சார் முடியலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக நீங்களே திறக்கன்னு சொல்லி. அதுபோல் நடிகர் தாக்குவை பற்றி சொல்கிறாங்க. ஒரு நடிகர் மட்டும் இல்லை, ஒரு அருமையான மோட்டிவேட்டர் ஸ்பீக்கர். இன்னைக்கு சமீபத்தில் கூட ஒரு
கல்லூரியிலேயோ ஒரு பள்ளியிலோ நடக்கிற நிகழ்ச்சியில் அவர் பேசுகின்ற நேரத்தில் அந்த மாணவர்கள்லாம் கண்ணீர் விட்டு அப்படியே எமோஷனல் ஆகி அல்லது இருந்த உணர்ச்சி புலங்களாக மாணவ செல்வங்களை மாற்றுகின்ற ஒரு எதிர்காலத்தில் தயார்படுத்துகின்ற ஒரு நல்ல எமோஷனல் ஸ்பீக்கராக அவர் அன்பு சோழர் தாம் அவர்கள் இங்கே வருகிறார். அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். எனக்கும் உங்களை போல ஆசை. அவரோடு இருந்து அவருடைய பேசும்போது உங்களை எதிர்கால சந்தேகங்கள் அச்சுறுத்தி நடத்துவது போல கனவு காண வேண்டும். அந்த கனவை அடைகின்ற கனவு காண்றது லேஸ். எல்லாரும் சரி என்ன ஒன்று நான் அது வாங்கணும் இது வாங்கணும்னு உடனே கனவு காணதுக்கு ஒரு நிமிஷம் கொடுத்தது, ஒரு செகண்ட் போதும். ஆனால் அதை அடைவதற்கான வழிமுறைகளை நான் என்னென்று ஆராய வேண்டும். அதற்கு வழிமுறைகளை நமக்கு வழி காட்ட வேண்டும். இந்த வயதில் உள்ளவர்கள் டீனேஜ் இந்த ஏஜ் தாண்டி தான் நாங்கள்லாம் தெரியாது இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். அந்த டீனேஜில் எண்ணங்கள் சரியாக இருக்கும். அந்த எண்ணங்களுக்கு வடிகால் அமைக்க வேண்டும். அந்த எண்ணங்களை அடைகின்ற வழியை காட்டுவதற்கு உண்டான பணிகளை செய்கின்றவர் தான் சமூகத்தில் சிறந்த சமூகவாதி. அந்த சமூகவாதியாக சிறந்த சமூகவாதியாக இன்றைக்கு அன்பு சகோதரர் ஆக்டராக இருந்தாலும் இன்றைக்கி அதை தாண்டி மத பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, இன்னும் குறிப்பாக மாணவர்களும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி மாணவ செல்வங்களை தட்டி எழுப்பி அவருடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை வழிகாட்டுதலை நான் சொல்லியிருப்போல ஒரு வழிகாடு அமைத்து அந்த உணர்வுகளுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு நல்ல சிறந்த பண்பாளராக அன்பு சகோதரர் நடிகர் நாம் அவர்கள் வருகை தெரிவித்தார். அவருடைய உரை மூலமாக நீங்கள் நல்ல வழியை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதான் சொன்னார், இவரை செலக்ட் பண்ணி கூப்பிட்ட ஆட்கள் அப்படிதான் இருக்கும். சொல்ல போனோம் நம்ம ஊர் தான் இந்த பொண்ணு சர்வீஸ் அண்ணபார் அது நம்ம ஊர் தான். ஆனால் அவங்க ஒரு ஸ்பீச் எல்லாம் கேட்டுருக்காங்க. ஒரு நல்ல பாரதியில் கண்ட புதுமை பெண்ணோடு சொல்லலாம். அந்த வகையில் உள்ள இந்த அன்னபாரதியில் கொடுத்தாங்க. இந்த ஓட்டம் நடிக்கிறாங்க. நான் வந்து ஸ்டாண்டர்ட் என்னை மாற்ற மாட்டேன், நம்ம மாற்ற மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சிவநாடி வரனால எனக்கு ஒரு இயற்கையாக ஒரு நல்ல ஆசை. எப்படியாவது வரணும். நான் ஆண்டவன் அப்போ தான் வேண்டிக்கிட்டேன். ஏன்னா இந்த இன்னைக்கு எங்கள் கட்சியில் கூட ஜெனரல் பாடி மீட்டிங் வந்து 26 பொறுப்புலாம் வச்சுருக்காங்க. இந்த மாதம் டிசம்பர் கடைசி வாரத்தில் வைப்பாங்களே, அது ஒரு வாரம் இந்த தேர்தல் இருக்கக்கூடாது, வச்சிடக்கூடாது, நமக்கு இல்லை வச்சிடக்கூடாது நான் நினச்சிக்கிட்டேன், வைக்கலை. இன்றைக்கி வச்சுருந்தா நான் அங்கே இருக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு முறையும் எது இருக்கணும்னு நம்ம நினச்சாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும், சந்தர்ப்பம் கிடைக்கும். அதுக்கு ஆண்டவன் அருள் வேணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவன் அருள் வேணும். அதே போல் நம்ம நேர்வழியே வாழணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும். இதுதான் இதுக்காக அந்த பண்டிகைலாம் கொண்டாடுது. ஆண்டவரை கொண்டாடி அந்த ஊர்களில் கிராமங்களில் இந்துக்கள் இருந்தாலும் கோயிலில் பண்டிகைகள், கிறிஸ்தவர்கள் தேவாலயத்தில் இவங்கெல்லாம் போய் நான் பண்டிகைகளை கொண்டாடி குட்டா உறவினர் சொந்தம் மகிழ்ச்சியோடு இருக்கிறது சொன்னால் அந்த மகிழ்ச்சி காலம் முழுவதும் இருக்க வேண்டும் என்பது தான் அடிப்படையாக வைத்து அந்த பண்டிகைகள்லாம் காலங்காலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. அதே போல் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நீங்கள் நன்றாக கிறிஸ்துமஸ் விழாவையும் கொண்டாடி வருகின்ற நீர் 23 முடிஞ்சிச்சு. ஒரு வருஷமும் முடிகின்ற நேரத்தில் அடுத்த வருஷத்தை நம்ம ஆவலோடு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கணும், நல்ல நாளாக இருக்கணும்னு சொல்லிட்டேன். போன வருஷம் ஞாயிற்றுக்கிழமை படிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் விடுமுறை மாதிரியே ஒரு மாதிரி போயிடுச்சு இந்த வருஷம். ஆனால் இந்த வருடம் திங்கட்கிழமை வாரத்தில் முதல் நாள் இந்த மாதிரி திங்கட்கிழமை பிறகு. அதனால் 24 எல்லா சிறப்புகளையும் பெற்று நீங்கள் வாழ்வில் என்னவாக இருக்கின்றீர்களோ அதை அடைவதற்கு இந்த இன்ஸ்டியூஷன் உங்களுக்கு வழிகாட்டும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அருமையான இன்ஸ்டியூஷனை படிக்கிற வாய்ப்பு நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஜெபின் ஜோசப் அவர்கள் அழைப்பின் பேரில் அவருடைய நம்பர் சந்தானராஜ் வருஷம் வந்துடுறார். நானும் வந்துடுறேன். ஏன்னா அவரும் நான் எம்எல்ஏ வரல, நான் இன்னைக்கு ஜெபின் ஜோசப்போட நண்பராக வந்திருக்கேன். அதனால் அவரே சொல்லிட்டார் அரசியல்வாதி இடத்துல இருக்காரு. அதனால் நானும் அவரை கூட ஒரு நண்பராக வந்து ஜெபின் ஜோசப் அவர்களும் வருஷம் என் கூட வருவார். அவரை இங்கே சந்திக்கின்ற வாய்ப்பு. அதே போல் சாந்தி பிரிவை பற்றி எங்கள் ஊரில் எங்கே போயிருந்த கிருஷ்ணா நகரில் தான் எங்கள் வீடு இருக்குது, அங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க. போனோட்டம் 11 நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஆனால் அதே அளவுக்கு மகிழ்ச்சியோடு அந்த ஒரு நிறுவனம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதில் தலைமை பொறுப்பேற்று நடத்துகின்றவர்கள் 4 ஆற்றலோடு அறிவோடு திறமைகளோடு அதை இந்த எல்லாத்தையோட அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றும். எந்த இடத்துல எந்த செயல்களை செய்தாலும் நான் அர்ப்பணிப்போடு பணியாற்றினாலும் அந்த காரியத்தை நம்ம வெற்றி அப்படி முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து சொன்னாடி செய்யும். ஏன்னா மற்றவர்களாம் பேசும்போது பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் வருஷம் ஒரு நாள் தான் இங்கே வருவேன். வருஷம் இந்த விழாவுக்கு வருவேன். வரும்போதுலாம் பார்த்தா அந்த கட்டுப்பாடு அந்த இங்கே உள்ள இந்த சொன்னாடி சிசுக்குள்ள வந்தாலே கோவில்பட்டிக்கு வெளியே போனால் தான் கோவில்பட்டியில் இருக்க மாதிரி தெரியுது. இங்கே வந்தாலே ஒரு அருமையான ஒரு நிறுவனத்தில் வந்த அந்த தோட்டத்தை அந்த நிகழ்வை அதனால் கட்டமைப்பை உருவாக்குறது நேசு. இந்த காலத்தில்
மாணவ செல்வங்களையும் நல்வழிப்படுத்தணும், நல்ல கல்வியை தரணும், அவங்க நல்ல வழிகாட்டுதல் தரணும், அவருடைய எதிர்காலத்துக்கு ஒரு வழி அமைத்து தரணும். இத்தனையும் இன்னைக்கு சொர்ணா இன்ஸ்டிடியூஷன் செய்கிறது என்று சொன்னால் அதனுடைய நிறுவனர் ஜெபின் ஜோசப்பும் சாந்தி பெரிய அவர்களுக்கு தெரிவித்து அவர்களுக்கு கொள்கை யோசிக்கிறார். இங்கே உள்ள ஆசிரியர் பெருமக்கள், இங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்கள் சமையல்கார வரை சொன்னார். அதில் உண்மையிலேயே அத்தனை பேரும் கூட்டாக சேர்ந்து நல்ல இணக்கமாக பணியாற்றினால்தான் அது வெற்றிகரமான காரியமாக அமையும். அந்த காரியத்தை சொன்ன இன்ஸ்டியூஷன் செய்திருக்கிறது. நான் போன வருஷமே சொன்னேன், உங்கள் இன்ஸ்டியூஷனை விரிவுபடுத்தணும்னு சொன்னேன். நானும் இன்னைக்கு மீண்டும் அதை சொல்ல விரும்புகின்றேன். ஒருவேளை காலம் அது கனியும். நிச்சயமாக அடுத்த முறை நாங்கள் இதை அடுத்த கட்டத்தில் நாங்கள் வருவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. உங்கள் மூலமாக தான் அந்த நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கை வருகின்ற நேரத்தில் அந்த காரியம் வருகின்ற நேரத்தில் சொர்ணா இன்ஸ்டிடியூஷன் மேலும் பல படிகளை தாண்டி அடுத்த கட்டத்தை அடைவதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பின்னால் எந்த நிலையில் நாங்கள் வந்தாலும் அந்த மூலமாக மட்டுமல்ல, அன்பு சகோதரர் உங்கள் கரஸ்பாண்டர் ஜெபின் ஜோஸ் அவருடைய நண்பர் என்ற முறையில் இந்த நிறுவனத்தினுடைய உயர்வுக்கு அடுத்த கட்ட உயர்வதற்கு உண்டான எந்த நேரத்திலும் எந்த உதவியும் எந்த பணியும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்ற உணர்ந்து இந்த ஆணையம் தலைவர் தாமோதரன் ஊராட்சி மன்ற தினத்தலைவர் ஒரு நிகழ்ச்சி போட்டுருக்காங்க. அங்கே தண்ணி இருக்கிறது பொதுநலத்தில் பணியாற்றுவங்களும் அதான் முக்கியம். அந்த ரேவதி அவர்களையும் அன்பு சோதரி மகளிர் இளைஞர் கோமதி அவர்களையும் நம்ம ஐயன் அவர்களையும் தங்கப்படும் போடப்படும் அவர்களையும் அது பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் பார்த்தேன் அவங்களையும் நம்ம அண்ணாச்சி என்னுடைய நண்பர் அவர்களையும் இப்போதான் வந்திருக்காங்க. பழைய விஓ முன்னால் ஆளுதானே சரி அலையன்ஸ் சார் முட்டை சார் மற்றும் பத்திரிகை சேர்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் நெஞ்சாத நன்றி தெரிவித்து அப்படி அவர் சொல்லிட்டார் எல்லாம் அப்படி நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்து வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.